என்ன சுசிலா, என்னைக்கும் இல்லாம உன் முகம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் நான் இழந்தது எல்லாமே இப்ப கிடைக்க போகுதுன்னு சந்தோஷத்துல இருக்கேன். எனக்கு தெரியாம உன் மனசு செய்ய போற தப்புக்காக நீ தண்டனை அனுபவிச்சே தீருவ. எனக்கு இன்ஜெக்ஷன் போடுறதும் வியாதிக்கேற்ற மருந்து கொடுக்க மட்டும்தான் தெரியும். கட்டின பொண்டாட்டியோட எப்படி குடும்பம் நடத்தணும்னு எனக்கு யாரும் சொல்லி தரல. அதுக்காக வேற யாருக்கிட்டையும் கத்துக்க போறதும் இல்லை. இப்ப வந்துட்டு இருக்கப்போ ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க. என் வீட்டுக்காரர் என்ன பண்றாரு தானே? ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, விடுங்க. என் வீட்டுக்காரர் ஆர்எம்பி டாக்டர், வைத்தியம் செய்கிறாரு. பேரு ஸ்ரீதர். அப்படிங்களா? உங்கள் வீட்டுக்காரு ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. எதுக்கு? இவ்வளோ அழகான மனைவி கிடைச்சதுக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? அந்த கன்றாவி தாங்க ஆகலை. நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? கல்யாணன்றது சபலங்களை தீர்த்துக்கிறதுக்கு சமுதாயம் நமக்கு கொடுக்குற தண்டனை. கல்யாணன்ற பேரில் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறாங்கன்னு சொல்லி இந்த சமுதாயத்துக்கு தெரியப்படுத்தி புருஷனை முதலாளியாக்கி பொண்டாட்டியை அடிமையாக்கி கேவலமாக பார்க்குற இந்த உலகம். எவன் கூட சுத்திட்டு வரடி? எனக்கு தெரியாம எத்தனை நாளா இது நடக்குது? குச்சிப்புடின்னு பேரை சொல்லி எவன் கூட கூத்தடிச்சிட்டு வர? நீ எனக்கு தாலி கட்டின புருஷன் தானா? என்னடி சொன்ன? நீ எனக்கு தாலி கட்டின புருஷன் தானா? பொறுப்பு இல்லாம பஜாரி தனம் பண்ணது மட்டும் இல்லாம என்னையே ஏத்து பேசுறியா? இந்த குடிடி. என்னடி இது? இது இருக்கிறதுனால தானே உனக்கு இவ்வளவு திமிரு? என்னை பொண்டாட்டியாக பார்க்க வேண்டிய அவர் என்னை அடிமையாக குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்மை இல்லாதவங்க கிட்ட கூட குடும்பம் நடத்தலாம், சந்தேகப்பட்டவன் கூட குடும்பம் நடத்தக்கூடாதுன்னு தோணுச்சு. என்னை சந்தேகப்பட்டு என் தன்மானத்தை பொசுக்கி சாம்பலாக்கிட்டான். அன்னையிலேருந்து அவன் கூட இருக்கவோ அவன் பக்கத்தில் நடக்கவோ அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட எனக்கு இருக்க பிடிக்கல. என் கூட வந்துடுறீங்களா? என்னை எங்கே கூப்பிட்டு போகிற? எங்கேயும் கூப்பிட்டு போவேன், எங்கே வேணாலும். உன் துணிச்சல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் இதுக்கு முன்னாடி பிடிக்கலையா? இது வரைக்கும் பிடிக்காம இருந்துச்சு. இப்போ மட்டும் ஏன் பிடிச்சிருக்கு? மனசில் பாசம் இருக்கு, அதான் பிடிச்சிருக்கு. என் கூட வந்துடுறீங்களா? ம். எப்போ? கொஞ்சம் டைம் வேணும். அவ்வளோ டைம் என்னால் காத்திருக்க முடியாது. சலீம், இது நல்லா தான் இருக்கு, இப்படியே இருந்துடலாமே. உனக்கு நல்லா இருக்கும்,
என்னால் நினைக்க கூட முடியல. நீ இல்லைன்னா எனக்கு உன்ன மாதிரி யோசிக்க தெரியாது. உன்னை தூரமா விட்டுட்டு என்னால் வாழ முடியாது. சலீம் கேட்ட அந்த நிமிஷமே அவரோட போகணும்னு தோணுச்சு. ஆனால் என் சூழ்நிலை என்னை யோசிக்க வச்சுச்சு. இந்த வாரத்துக்கு அப்புறம் எனக்கு என் வாழ்க்கையில் நடக்க போகிற பிரச்சனைகளை பற்றியும் குடும்ப சூழ்நிலை பற்றியும் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஒரு முடிவுக்கு வந்தேன். சலீம் எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பாருன்ற நம்பிக்கை அதிகமாச்சு.